Hi guys. Hi வணக்கம். இது உங்க கிரேசி பியா சேனல் அண்ட் நாங்க கௌஷியும் வேலாவும். ஸோ நாங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு இப்போ நீங்க பார்க்க போற வீடியோ வந்து எங்களோட குட்டி ஃபாலோவர்ஸுக்காக, குட்டி பசங்களுக்காக. ஏன் அப்படின்னு சொன்னா இப்போ வந்து ஃபெஸ்டிவ் சீசன் எல்லாம் வந்தாச்சு. ஸோ நிறைய இடத்துல நிறைய கிறிஸ்மஸ் டெக்கோஸ் எல்லாமே போட்டுட்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு 4-5 ஹோட்டல்ஸ் கொழும்புல இருக்கிறதுல கிறிஸ்மஸ் டெக்கோஸ் எல்லாமே பார்க்க போறீங்க. எல்லாருமே வந்து நல்லா செஞ்சிருக்காங்க இந்த முறை. ஸோ இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த குட் டெக்கோன்னு தான் சொல்லணும். நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, செம்மையாக இருக்குல்ல? எஸ், இது வந்து கிங்ஸ்பெரியோடது. ஸோ வெளியும் வந்து டெக்கரேஷன் அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. வெளியே பெரிய ட்ரீ வச்சுருக்காங்க. ஆப்பிள் மரமா கௌஷ்? இது கிறிஸ்மஸ் மரமா ஆப்பிள் மரமா? நல்லா இருக்குல்ல? ஸோ ரொம்பவே நல்லா இருக்குல்ல? உண்மையாகவே வந்து நைட் டைமில் பார்க்கும்போது பிரைட்டாக சூப்பராக இருக்குது. உங்களுக்கு நாங்கள் நைட் வியூவும் கண்டிப்பாக எடுத்து காட்டுறோம். ஸோ இப்போ நாங்கள் இதை பார்க்க தான் வந்தோம். ஸோ வெளியே நல்லா இருக்குது, நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம். அண்ட் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக நீங்கள் வந்து கண்டிப்பாக வரலாம். எவ்ரி இயரும் வந்து கிங்ஸ்பெரி வந்து புதுசாக போட்டுட்ருப்பாங்க. ஸோ இந்த இயர் இதை செஞ்சுருக்காங்க. இதுக்கு முன்னுக்கு ஒரு ஏஞ்சல் மாதிரி எல்லாம் செஞ்சுருந்தாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் வந்து வித்தியாசமான டெக்கோ இருக்குது. இப்போ கொழும்புல வந்து டெக்கோஸ் எல்லாமே ஸ்டார்ட்டும் பண்ணிட்டாங்க. ஸோ இதை பார்ப்போமா? ஸோ நாங்கள் இந்த ட்ரீயை பார்த்துட்டு ட்ரீக்கு முன்னால் சூப்பராக ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கிங்ஸ்பெரிக்குள்ளே போயிட்டு ஒரு காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி உள்ளுக்கு போயிருந்தோம். உள்ளுக்கும் டெக்கோ எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து கிறிஸ்மஸுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்வீட்ஸ், கேக்ஸ் எல்லாமே அவங்களோட கெஃபேலேருந்து நீங்கள் வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து நான் அங்கே போயிட்டு அவங்களோட சுரோஸ் கெஃபேல வந்து சுரோஸ் எடுத்து சாப்பிட்டு இருந்தேன். எனக்கு அவங்களோட சுரோஸ் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதையும் எடுத்து ட்ரை பண்ணி வேலை ஒரு கேப்பச்சினோ குடிச்சிட்டு நாங்கள் அங்கேருந்து வந்தாச்சு. ஸோ இந்த ட்ரீயை பார்த்தீங்களா, இது ஷங்கிலாவோட கிறிஸ்மஸ் ட்ரீ தான். இதோட லைட்டிங் செரமனிக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். ஸோ அதை ஈவெண்ட் மாதிரியே கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் வந்து 1, 2, 3 எல்லாம் சொல்லி அந்த லைட் எல்லாமே போட்டிருந்தாங்க. ஒரு பரஷூட் தீமில் செஞ்சுருந்தாங்க. நிறைய பரஷூட் எல்லாம் டெக்கோ எல்லாம் வச்சுருந்தாங்க. வந்து எல்லாருக்குமே வந்து சாப்பிட்றதுக்கு கொடுத்துருந்தாங்க, ட்ரிங்க்ஸுக்கு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் சாங்ஸ் எல்லாமே பாடிட்டு இருந்தாங்க. எல்லா கொடுத்த ஸ்நாக்ஸுமே ரொம்ப கிறிஸ்மஸியாக சூப்பராக கொடுத்துருந்தாங்க. பார்க்கவே நல்லா இருந்தது, சாப்பிடவும் ரொம்பவே சூப்பராக இருந்தது. நல்லா போய் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு பிறகு வந்து கிறிஸ்மஸ் தாத்தா வந்திருந்தார். எல்லாருமே சேர்ந்து அவரோட ஃபோட்டோ எடுக்கக்கூடிய மாதிரி இருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரீக்கு முன்னுக்கு நின்று ஃபோட்டோ எடுக்கிறது ஒரு பெரிய விஷயமா இருந்தது. எல்லாரும் போய் ஃபோட்டோ எல்லாம் எடுத்தாங்க. அண்ட் பக்கத்தில் வந்து நீங்கள் கிஃப்ட் மாதிரி வாங்குறதுக்குரிய ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. டெடி பியர் மாதிரி எல்லாம் வச்சுருந்தாங்க. அது எப்போவுமே வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து அங்கே வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இந்த வருஷமும் ரொம்பவே கிராண்டாக சூப்பராக வச்சுருந்தாங்க. நான் அதில் தான் ஒரு கண்ணு வச்சுருந்தேன். வேளாட்ட கேட்டிருக்கேன் அதை வாங்கி தர சொல்லி. அவர் வாங்கி தருவாரான்னு தெரியல, பார்ப்போம். அதுக்கப்புறம் அதுலேருந்து அப்படியே உள்ளுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் ஒன் கோல் ஃபேஸ்ட கிட்டத்தட்ட ஒன் கோல் ஃபேஸ் அண்ட் ஷங்கிலா கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான டெக்கோ தான் பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து அந்த தீம் வந்து ஒன்று தான், அந்த பரஷூட் மாதிரி தீம். ஸோ பரஷூட்டில் வந்து கிறிஸ்மஸ் தாத்தா போகிற மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் ஒன் கோல் ஃபேஸ் அடிக்கடி போகிற பர்சனாக இருந்திருந்தீங்கன்னா இதை பார்த்துருப்பீங்க. அண்ட் கீழே எல்லாம் கூட ரொம்பவே வடிவாக இருக்கும். எவ்ரி இயரும் வந்து டிஃப்ரெண்ட்டான டெக்கோஸை செஞ்சிட்ருக்காங்க. அது ஒரு அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அடுத்த மெயினான ட்ரீ இந்த கொழும்புல அப்படின்னு சொன்னால் ஐடிசியோட இந்த ட்ரீ தான். ஸோ இதையும் நாங்கள் போய் பார்த்துருந்தோம். இதுவும் சூப்பராக செஞ்சுருக்காங்க. நிறைய லைட்டிங் எல்லாமே போட்டு நல்லாவே செஞ்சுருக்காங்க. அதில் தண்ணி மாதிரி ஒரு செட்டப் இருக்கும்ல, அந்த செட்டப்பை தூக்கிட்டாங்க. அதை தூக்கிட்டு இது எல்லாத்தையும் வச்சு வடிவாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அங்கால வந்து ஜிஞ்சர் பிரெட் ஹவுஸ் வச்சுருக்காங்க. அந்த ஜிஞ்சர் பிரெட் ஹவுஸையே வந்து எடிபிள் ஐட்டத்தால் தான் செஞ்சுருக்காங்க. அதில் இருக்க எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்து சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்காக போய் சாப்பிட்றாங்க. அந்த மாதிரி தான் ஒரு செட்டப்பில் செஞ்சுருக்காங்க. அதுவும் ரொம்பவே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் போனது ஹில்டனுக்கு. ஹில்டன் வந்து இந்த மாதிரி டெடி பியர் எல்லாம் வச்சு செஞ்சுருந்தாங்க. வெளி என்ட்ரன்ஸ்லேயே வடிவான ஒரு டெக்கோ போட்டிருக்காங்க. எப்போவுமே ஹில்டன் வந்து ஒரு யூனிக்கான ஒரு வடிவான ஒரு டெக்கோ கொண்டு வந்துருவாங்க. ஒரு தடவை பஸ் இருந்தது, ஒரு தடவை ஸ்னோ குளோப் மாதிரி இருந்தது. இந்த முறை வந்து எல்லா கரடி குட்டியும் இருந்து சாப்பிட்ற மாதிரியான ஒரு டீமை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து சிக்கன் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் முன்னுக்கு வச்சிருக்காங்க. ஒரிஜினல் இல்லை, பொம்மை மாதிரி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அது எல்லாமே இருந்து எல்லாருமே சாப்பிட்றாங்களாம். எல்லாரும்னா அந்த டெடி பியர் எல்லாருமே இருந்து சாப்பிட்ற மாதிரியான ஒரு செட்டப் இருந்தது. அதுவும் பார்க்கவும் நல்லா இருந்தது. அண்ட் குட்டி பசங்களை நீங்கள் கூட்டிகிட்டு போனீங்கன்னு சொன்னால் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. பிகாஸ் அந்த லைட்டிங், அந்த கலர்ஃபுல் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்தது. சரி, ஓகே. இந்த முறை கிறிஸ்மஸுக்கு எங்களோட கொழும்பு ஹோட்டல்ஸ் எல்லாமே சூப்பராக டெக்கரேஷன்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ குட்டி பசங்க எல்லாருமே கண்டிப்பாக அது எல்லாமே போய் விசிட் பண்ணி நல்லாவே என்ஜாய் பண்ணுங்க. இப்போ வந்து ஃபெஸ்டிவ் சீசன் வந்தாச்சு, எல்லாருமே என்ஜாய் பண்ணுற டைம் தான். ஸோ கண்டிப்பாக போய் என்ஜாய் பண்ணுங்க. நானும் வேலாவும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறோம். ஸோ கிரேசி பியா யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.